பஸ்ஸில் போகும்போது சேலையை தூக்கி சொருகினேன். இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டது. கதையில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். பயணத்தில் கிடைத்த பச்சை சேலை. கோவையிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் பயணம் அவனுக்கு புதியதல்ல. ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு செல்வது அவனுக்கு ஒரு பழக்கம். இந்த முறை மட்டும் சிறிய வித்தியாசம். நண்பர்கள் யாரும் வரவில்லை. அவன் தனியாக பயணம் செய்தான். திருவண்ணாமலையின் அந்த ஆன்மீக சூழல், தீபத்தின் ஒளி, கோயிலின் மணி ஓசை எல்லாம் அவன் மனதை நிறைத்திருந்தது. தரிசனத்தை முடித்து இரவு பேருந்தில் ஏறியபோது உடலில் சோர்வு இருந்தாலும் மனதில் ஒரு அமைதி இருந்தது. பேருந்து மெதுவாக நகர்ந்தது. குளிர்ந்த காற்று ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது. சில நேரம் கழித்து பேருந்து ஒரு நிறுத்தத்தில் நின்றது. அங்கே ஒரு குடும்பம் ஏறியது. அதில் பச்சை சேலை அணிந்திருந்த ஒரு பெண். அவளை முதலில் பார்த்தபோது அவன் கவனித்தது அவள் கண்கள். பெரியதும் பேசாமல் பேசும் கண்கள். குளிரில் சிறிது துடித்தபடி அவள் ஜன்னல் அருகே அமர்ந்தாள். முகத்தில் எந்த ஆபரணங்களும் இல்லை. ஆனால் அவளின் அமைதிதான் அவளின் அழகு. பேருந்து மீண்டும் நகர்ந்தது. சில நிமிடங்கள் அமைதி. பின்னர் ஒரு சிறிய சம்பவம். அவன் கால்களை சரி செய்தபோது அவளது கை தட்டியது. மன்னிக்கவும், அவன் மெதுவாக சொன்னான். அவள் சிரித்தாள். பரவாயில்லை. அந்த சிரிப்பு சாதாரணமில்லை. ஒரு பரிச்சயமில்லாத நெருக்கமிருந்தது. பயணம் நீண்டது. இரவு மேலும் ஆழ்ந்தது. பேருந்தின் விளக்குகள் நங்கின. பெரும்பாலோர் தூங்கத் தொடங்கினர். ஆனால் இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. அவர்கள் பேசவில்லை. ஆனால் சில நேரங்களில் பேசாமலேயே ஒரு உரையாடல் தொடங்கிவிடும். ஜன்னல் வழியே வரும் குளிரை அவள் தன் சேலையின் பல்லுவால் தடுத்து கொண்டாள். அந்த பச்சை நிறம் மங்கலான வெளிச்சத்தில் இன்னும் அழகாக தெரிந்தது. குளிரா? அவன் மெதுவாக கேட்டான். அவள் தலையசைத்தாள். சிறிது. அவன் தன் தோளில் இருந்த மேலாடையை அவளிடம் நீட்டினான். இது போதும். ஒரு நிமிடம் தயக்கம். பின்னர் அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். அந்த சிறிய செயல்தான் அந்த இரவின் முதல் உண்மையான தொடர்பு. பேருந்து ஒரு சிறிய தேநீர் கடை அருகே நின்றது. அனைவரும் கீழே இறங்கினர். இருவரும் ஒரே நேரத்தில் இறங்கினர். தேநீர் கப் கையில் இருவரும் அமைதியாக நின்றனர். நீங்கள் கோவையா? அவள் கேட்டாள். அவன் சிரித்தான். ஆமாம். நீங்க? ஈரோடு. ஒவ்வொரு ஆண்டும் வருவீங்களா? இல்லை, இந்த வருடம்தான். அந்த உரையாடல் நீண்டதாக இல்லை. ஆனால் இருவருக்கும் அது போதுமானதாக இருந்தது. மீண்டும் பேருந்தில். இந்த முறை அவர்கள் இடைவெளி சற்று குறைந்தது. பேசாமல் இருந்தாலும் ஒருவரின் இருப்பை மற்றொருவர் உணர்ந்தனர். பேருந்து கோவையை நெருங்கியது. இறங்க வேண்டிய நேரம் வந்தது. அவள் மெதுவாக எழுந்தாள். ஒரு நிமிடம் அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு கேள்வி இருந்தது. இந்த சந்திப்பு இங்கேயே முடிந்துவிடுமா? அவன் உடனே தனது பையிலிருந்து ஒரு சிறிய காகிதத்தை எடுத்தான். தன் எண்ணை எழுதினான். அவளிடம் நீட்டினான். இது ஒருவேளை நினைவாக. அவள் அதை எடுத்தாள். சேலையின் உள்ளே வைத்தாள். பயணம் நல்லா இருந்தது, அவள் சொன்னாள். ஆமாம், மறக்க முடியாத பயணம். அவள் இறங்கினாள். பேருந்து மீண்டும் நகர்ந்தது. அவன் ஜன்னல் வழியே பார்த்தான். பச்சை சேலை மெதுவாக கூட்டத்தில் மறைந்தது. சரி, கதையில முத்தம் ரொமான்ஸ்ல எப்ப வரும்? காத்திருப்பு. அடுத்த சில நாட்கள் அவன் மனதில் ஒரே நினைவு. அந்த பச்சை சேலை, அந்த சிரிப்பு. ஃபோன் ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் அவன் இதயம் துடித்தது. 3ஆம் நாள் மாலை அறிமுகமில்லாத ஒரு எண். ஹலோ. அவனது இதயம் வேகமடைந்தது. பயணம் நல்லா முடிஞ்சுதா? அந்த மெதுவான குரல். அவன் சிரித்தான். நீங்க அழைப்பீங்கன்னு நம்பினேன். நானும். அந்த நாளிலிருந்து உரையாடல்கள் தொடங்கின. அவை வேகமானவை இல்லை, மெதுவானவை, மரியாதை நிரம்பியவை. அறிமுகம் நட்பாக மாறியது. நட்பு ஒரு அமைதியான காதலாக மாறியது. மீண்டும் சந்திப்பு. 1 மாதத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் சந்திக்க முடிவு செய்தனர். இந்த முறை கூட்டமில்லாத ஒரு பூங்காவில். அவள் மீண்டும் பச்சை சேலை அணிந்திருந்தாள். இதை குறிப்பாக தேர்ந்தெடுத்தேன், அவள் சிரித்தாள். அவன் சிரித்தான். இந்த நிறம் எனக்கு ஒரு பயணத்தை நினைவுபடுத்தது. அவர்கள் நீண்ட நேரம் பேசினர். வாழ்க்கை, கனவுகள், பயங்கள். அந்த நாள் எந்த அவசரமும் இல்லை, எந்த திடீர் நெருக்கமும் இல்லை. ஆனால் ஒரு உறுதி இருந்தது. இந்த உறவு மரியாதையுடன் வளர வேண்டும். அவன் அவளது கையை மெதுவாக பிடித்தான்.
இந்த முறை பயணம் நீளமாக இருக்கணும். அவள் சிரித்தாள். இது ஆரம்பம்தான். சில சந்திப்புகள் வாழ்க்கையை மாற்றிவிடும். சிலர் பெயர் தெரியாமல் நினைவில் நிற்பார்கள். சில பச்சை சேலைகள் மனதில் நிரந்தரமாக பறக்கும். மீண்டும் தொடங்கிய பாதை. அந்த பூங்கா சந்திப்பிற்கு பிறகு அவர்கள் உரையாடல்கள் இன்னும் ஆழமானது. முன்பு சாப்பிட்டீங்களா என்ற கேள்வி மட்டுமே இருந்தது. இப்போது இன்று உங்கள் மனநிலை எப்படி என்ற கவலை வந்தது. அவன் வேலை முடிந்து வீடு திரும்பும் நேரம் அவள் காத்திருப்பாள். அவள் பேசத் தொடங்கும்போது அவன் அமைதியாக கேட்பான். அவள் சிரிக்கும்போது அவன் அந்த சிரிப்பை குரலில் உணர்ந்தான். ஒரு நாள் அவள் கேட்டாள், நம்ம சந்திப்பு சும்மா ஒரு பயண நினைவா இல்ல இன்னும் ஏதாவது? அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக சொன்னான், நான் உன்னை மதிக்கிறேன். அந்த இரவு ஒரு சந்திப்புதான். ஆனா அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு நாளும் அது முக்கியமானது. அவள் அமைதியாக இருந்தாள். அந்த அமைதியில் ஒரு சம்மதம் இருந்தது. மழை நாள். ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. அவர்கள் மீண்டும் சந்திக்க முடிவு செய்தனர். இந்த முறை ஒரு புத்தக கடை அருகில் உள்ள சிறிய காஃபி ஷாப்பில். அவள் வந்தபோது மீண்டும் பச்சை சேலைதான். மழைத்துளிகள் சேலையின் ஓரங்களில் மினுங்கின. இந்த நிறம் உங்களுக்கு பிடிச்சில்லையா? அவள் சிரித்தாள். இது நிறமில்லை, ஒரு நினைவு, அவன் பதில் சொன்னான். அவர்கள் காஃபி குடித்தபடி நீண்ட நேரம் பேசினர். கனவுகள், குடும்பம், எதிர்காலம். அவன் சொன்னான், நான் வேகமாக எதுவும் வேண்டாம். நம்மிடையே வளர்ற இந்த நெருக்கம், அது மெதுவாயிருந்தாதான் அழகு. அவள் அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் நம்பிக்கை இருந்தது. சொல்லப்படாத தருணம். மழை நின்றபின் அவர்கள் வெளியே வந்தனர். சாலையில் நீர்த்துளிகள், வானில் மங்கலான மாலை ஒளி. அவள் வழுக்காமல் இருக்க அவன் அவளது கையை பிடித்தான். இந்த முறை அவள் கையை விடவில்லை. நான் பயப்படுறது என்னன்னு தெரியுமா? என்ன? இது எல்லாம் ஒரு நாள் நினைவாக மாறிவிடுமோன்னு. அவன் நின்றான். அவளது கையை இன்னும் உறுதியாக பிடித்தான். நினைவாக மாற வேண்டியதை நாம தீர்மானிக்கலாம். நீ தயாராயிருந்தா நான் இந்த பயணத்தை நீண்ட பாதையாய் மாற்ற தயாராயிருக்கேன். அவளது கண்களில் நீர் மினுங்கியது. துக்கமில்லை, ஒரு நிம்மதி, ஒரு மெதுவான உறுதி. அந்த இரவு அவர்கள் பிரியும் முன் அவள் சொன்னாள், அந்த பேருந்து பயணத்துல நான் உங்கள பார்த்தப்போ இது ஒரு சாதாரண சந்திப்பில்லைன்னு தோணுச்சு. அவன் சிரித்தான். எனக்கும் அதே. அவன் மெதுவாக அவளது நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தான். அவசரமில்லாமல், மரியாதையுடன், அன்புடன். அது உடல் நெருக்கமல்ல, ஒரு உறுதி. பச்சை சேலை, ஒரு அடையாளம். அந்த நாடிலிருந்து பச்சை நிறம் அவர்களுக்கு ஒரு ரகசிய அடையாளமாக மாறியது. ஒரு மெசேஜில் பச்சை இதயம் வந்தால் அதன் அர்த்தம் நான் உன்னை நினைக்கிறேன். ஒரு பச்சை சேலை அணிந்த நாள், அதன் அர்த்தம் இன்று நம்ம நாள். சில காதல்கள் சத்தமாக வராது. அவை மெதுவாக நம் வாழ்க்கைக்குள் நுழையும். அதை நாம கவனிக்காமல் இருக்க முடியாது. நாட்கள் மாதங்களாக மாறின. அவர்களுடைய உறவு அவசரமில்லாமல், அழுத்தமில்லாமல் வளர்ந்தது. ஒரு நாள் அவள் சொன்னாள், நம்ம காதல் சுத்தமாக இருக்கணும், யாருக்கும் பயப்பட வேண்டாம். அவன் புரிந்து கொண்டான். இந்த உறவை மறைக்காமல் மதிப்புடன் முன்னேற்ற வேண்டும் என்று இருடகும் முடிவு செய்தார்கள். குடும்பத்தின் முன். முதலில் அவள் தன் வீட்டில் சொல்ல துணிந்தாள். சில தயக்கங்கள் இருந்தாலும் அவளின் நம்பிக்கை அவர்கள் மனதை மென்மாக்கியது. அவர் நல்லவரா? அவள் சிரித்தாள். என்னை மதிக்கிறவர். அதேபோல் அவனும் தன் வீட்டில் பகிர்ந்தான். அவர்களுடைய நட்பு எப்படி காடலாக மாறியது என்று நேர்மையாக சொன்னான். சில கேள்விகள், சில அமைதிகள். ஆனால் இறுதியில் சம்மதம். மீண்டும் ஒரு பயணம். திருமணத்திற்கு முன் அவர்கள் ஒரு சிறிய தீர்மானம் எடுத்தனர். அவர்களது காதல் தொடங்கிய இடத்திற்கே மீண்டும் செல்ல வேண்டும் என்று. திருவண்ணாமலை. இந்த முறை தனித்தனி இருக்கைகளில்லை. அவர்கள் பக்கப்பக்கமாக அமர்ந்தனர். அவள் மீண்டும் பச்சை சேலை அணிந்திருந்தாள். நீங்க மறக்கல இல்லையா? அவள் கேட்டாள். இந்த நிறம் என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு, அவன் மெதுவாக சொன்னான். பேருந்து ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று வந்தது. அந்த இரவு போல்தான். ஆனால் இப்போது பயமில்லை, மறைவில்லை, ஒரு உறுதி மட்டும். அவன் அவளது கையை பிடித்தான். அவள் சிரித்தாள். அந்த இரவு நம்ம சந்திப்பில்லையெனில்? அவள் கேட்டாள். அப்போ என் வாழ்க்கையில் பச்சை நிறமே இருக்காது, அவன் பதிலளித்தான். திருமண நாள். சில மாதங்களுக்குப் பிறகு அவள் மணமகளாக நின்றாள். அந்த நாளில் கூட அவள் அணிந்திருந்த சேலையில் பச்சை ஓரம் இருந்தது.
மங்களநாதஸ்வரத்தின் ஒலி, குடும்பத்தின் மகிழ்ச்சி, அவன் கையில் அவளது கை. அவன் மெதுவாக சொன்னான், இந்த பயணம் முடிவில்லை, இதுதான் உண்மையான ஆரம்பம். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு பேருந்தில் தொடங்கிற அதே சிரிப்பு. காதலின் அர்த்தம். காதல் சில நேரங்களில் ஒரு பார்வையில் தொடங்கும். ஆனால் அது நீடிக்க வேண்டுமென்றால் மரியாதை, பொறுப்பு, நம்பிக்கை தேவை. அவர்கள் காதல் வேகமாக எரிந்த தீ அல்ல, மெதுவாக எரியும் விளக்கு. ஆனால் அந்த ஒளி நிலையானது. பச்சை சேலை ஒரு நிறம் மட்டுமல்ல, ஒரு நினைவு, ஒரு பயணம், ஒரு வாழ்க்கை. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.